நம்ம மந்திரத்தை சொல்லுவோமா? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள். இது கட்டாயம் நம்ம மனசில் வச்சு ஒரு நாளும் இடைப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் வல்லமையின் அல்லது வெற்றி சக்சஸ் உடைய ரகசியம் என்ன? நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மாடல், சரியான மாடல். தேவஜனமாகிய தேவனுடைய பரிசுத்தவான்களை நமக்கு மாதிரியாக சில நேரங்களில் வைத்திருந்தாலும் கூட அவர்கள் விசுவாசத்தை மாதிரியாக வைக்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. வசனமே அப்படித்தான் சொல்லுது. நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை நாம் பின்பற்றி மாடலாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த மாடல்கள்லாம் மாடலுக்கெல்லாம் மாடல், மாதிரிகளுக்கெல்லாம் மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியாருன்னு சொல்கிறோம்ல, டாக்டருக்கெல்லாம் டாக்டர்னு, அதுபோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிகரில்லாத மாடல், நிகரில்லாத ஒரு மாதிரி. அல்லேலூயா. கொஞ்சம் காலையில் வித்தியாசமாக தான் இருந்தது. ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி புறாவை போல இறங்கின பின்பு டப்புன்னு என்ன செய்யல, பேய்களை ஓட்டவும் நோய்கள் நீக்கவும் போகலை. அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை. அதுவும் எப்படிப்பட்ட அபிஷேகம்? ஆண்டவர் தேவன் அவருக்கு அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்தார். அளவுன்னா 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர் அந்த மாதிரி அளவு இல்லை. அளவு என்று சொல்லும் பொழுது இந்த நெருக்கம், ஐக்கியம், நெருக்கம். அல்லேலூயா. நம்ம அதை கற்றுக்கொள்ளணும், அந்த பாடத்தை. ஆமென். ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அவர். அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறோம்ல. அளவு கடந்த பாசங்கிறோம்ல. அப்போனா 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர் போக 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 10 லிட்டர் 100 லிட்டர் இப்படி அதிகமாகுமா? இல்லைங்க. அது அந்த நெருக்கத்தை குறித்து பேசுது. தி இன்டிமெசி. என்ன மாதிரி மாடல்னா பயங்கர ஆச்சரியத்துக்குள்ள மாடல். மனுஷர்களாகிய நமக்கு அது சாத்தியமா, அதை சாத்தியமாக்க முடியுமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. ஏன்னா நம்முடைய டிசிப்ளின் என்னங்கிறது நமக்கு தெரியும். டிசிப்ளின்னா நம்முடைய ஒழுக்கம். நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கோன்ட்டு அவங்கவுங்க ஒழுக்கத்தை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் சொல்லப்போனால் ஜப காரியங்களிலும் வேத வாசிப்பின் காரியங்களிலும் ஊழிய காரியங்களிலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலும் ஒழுக்கம்னு வரும்போது எல்லாருக்குமே ஒரு மனசில் என்ன இருக்குதுன்னா, உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் நானே சொல்லிடுறேன், அவ்வளவு டிசிப்ளின் இல்லைப்பா நானுங்கிற மாதிரி தெரியும். கரெக்டா? அப்படி தானே சொல்கிறீங்க? நீங்கள் அப்படி சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நானே சொல்லிட்டேன். மற்ற என்னத்துக்கு வேணாலும் ரெடி. இந்த ஜப காரியங்கள் வரும்போது நான் நினச்ச மாதிரி இன்னும் என்ன செய்யலை, வரலையே. நான் நினச்ச மாதிரி வேதத்தை கடன்னு பாராமல் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வேத நாலெட்ஜு ஞானம் வேணும்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு வந்து சேர்ந்த மாதிரி இல்லையேப்பாங்கிற ஒரு ஆழமான உள்ளத்தின் ஆழத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி? அவருக்கு அப்படி அது அல்லவே அல்ல. ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, 40 நாள் உபவாசம் எடுத்து தண்ணியும் சோறும் சாப்பாடும் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ஆவியானவர் கொண்டு போய் எந்த இடத்துல ட்ரெயின் பண்ணுறாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்ட், வனாந்திரத்தில் கொண்டு போய், அதுவும் என்ன மறுபடியும் வேற எதுக்காவது இந்த வெயில் படணுங்கிறதுக்காகவா? பிசாசினால் சோதிக்க யார் யாரை எங்க எவன்ட்ட கொண்டு போய் விடுறது. இது நம்ம படிக்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன ஆண்டவரே இந்த மாதிரி நடந்திருக்குது, ரொம்ப பிரமாதமா இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு தன்மேல் இறங்கின ஆவியானவருக்கு
100க்கு 100 அவருடைய கண்ட்ரோலுக்கு இவர் விட்டு கொடுத்துட்டார்னா, இனி ஆவியானவர் தான் எல்லாமே A to Z எடுத்துட்டு போறது. அவர் எங்கே எடுத்துட்டு போனாலும் ஆவியானவர் எடுத்துட்டு போகலாம். அப்படின்னா அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு, எல்லா அதிகாரமும் உண்டுன்ட்டு அவ்வளத்தையும். ஒரு பக்கம் போன வாரத்தில் பிதாவாகிய தேவன் எதை செய்து குமாரன் செய்யணும்னு காட்டினாரோ அதையே அல்லாமல் தாமே ஒன்றும் செய்ய மாட்டார்னு ஒரு பக்கம் பிதாவின் சித்தத்துக்கு 100க்கு 100 அப்படி ஒப்பு கொடுத்த தேவன் இயேசு ராஜா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 ஆவியானவருக்கு டோட்டல் கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் இருங்க ஆவியானவரே, வந்த ஆவியானவர் இருங்க, இந்த அடுத்த வாரம் என்னை விசிட் பண்ண வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கேயாவது இருக்குதா? இல்லை. என் கையில் கொடுத்துட்டீங்கல்ல, பேசாமல் இருங்கங்கிற மாதிரி இருக்குது டீல். வாங்க வனாந்திரத்துக்கு. சரி, அந்த வனாந்திரத்தை விட்டுட்டு வேற எங்கேயா கூட்டு போனா அதுவும் சரி. என்ன சவாலை சந்திக்கணும், நீங்க எது சொல்றீங்களோ அதுதான். ஐயோ, எப்படி கதை எப்படி போகுது பாருங்க. இவ்வளவு சைலண்டா இருக்கணுமா? தனக்குன்னு எதுவுமே, தான் இஷ்டத்துக்கு எதுவுமே, நான் பாட்டுக்கு இந்த வழியா போறேன், 4 பேரை ரட்சிக்க போறேன், 4 சப்பானிகளை சுகமாக்க போறேன், என்னை விடுங்க, நீங்க வரணும். நீங்க வரணும் இல்லை, நீங்க என்ன எங்க கூட்டு போறீங்களோ அங்கதான் நான் போகணும். யோசித்து பாருங்க, வனாந்திரத்துக்கு ஆவியானவர் கூட்டு போறாங்கன்னா டோட்டல் அப்சல்யூட் சரண்டர் பண்ணா ஒழிய இது நடக்காது. நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா, நான் செக் பண்ணி கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செக் பண்ணிக்கங்க, என் வாழ்க்கையை நான் செக் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு சரண்டர் என்கிட்ட இருக்குதா? இது நான் கேட்டுக்கிற கேள்வி. நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை கேட்டுங்க, செக் பண்ணிக்கலாம். ஐயா, எவ்வளவு கேட்டிருக்கிறேன் வசனங்கள், எவ்வளவு சீர்திருத்தல் வந்தது, எவ்வளவு பிரசங்கங்கள், எவ்வளவு கூட்டங்கள், அது இது எல்லாம் பண்ணி உமக்காக ஏதோ சின்ன சின்ன ஊழியங்கள் அங்கங்கேயும் கொஞ்சம் பறந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த பாயிண்டில் வந்து நிற்கும்போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மாடலாக ஆவியானவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன்னா, இப்படி ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் நல்லவர், உடனே ஆவியானுடைய கிரியைகள் தன்னால வெளிப்பட்டதல்லவா. இது நம்ம மறைக்க முடியாத, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சத்தியம். நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு இது ஏற்கனவே பசியும் பட்டினியுமா கிடக்குது. 40 நாள் பசியும் பட்டினியுமா இருந்துட்டு பேசக்கூட ஒரு ஒரு பலன் இல்லாத ஒரு நேரத்தில் இவன் 4 கேள்வி கேட்டான்னா நமக்கு எரிச்சல் வராது? நல்லா சாப்பிட்டு நல்லா மூட்டும் மத்திய பிரதேசத்தை வளர்த்ததுக்கு அப்புறம் எவனாவது கேள்வி கேட்டானா அப்பமே கோபம் வருது நமக்கு. இந்த பட்டினி பசியோடு இருந்துக்கிட்டு அதுவும் கேட்குறது யாரு? பயப்படுறீங்களே சொல்கிறதுக்கு? சோதனைக்காரன். அதுவும் கேட்ட கேள்வி என்னென்ன கேள்வி கேட்குறான்னா லேசான கேள்வி கிடையாது. 3 தரம் சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் ஆதாமையை வஞ்சித்தவன் இதே மாதிரி கேள்விகளை கேட்டு வஞ்சித்தவன் அவன் ஏமாந்துட்டான். கடைசியில் சிருஷ்டிகர்த்தரையே ஏமாற வைக்கிறானா? அப்போ அங்கே ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால், ஆமாம் நம்ம தேவகுமாரன் தானோ இல்லையோ? நடக்குமா இது? மனுஷீகத்தில் வந்ததுனால அவன் எவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் பார்த்தீங்களா? அவன் நம்முடைய காரியங்களில் எப்படியாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கணுன்ட்டு தான் பார்க்குறான். இது ஒரு பாடம். தேவ ஜனங்கள் அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. நம்முடைய காரியங்களை, நம்முடைய பலவீனங்களை சாதகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறவன். பலவீனங்களை சாதகப்படுத்தி கொண்டு பசி எடுத்து
ஒன்றும் குடிக்காம சாப்பிடாம இருக்கும்போது எவ்வளோ பலவீனமாக இருக்கா. அப்போ வாய் எது வேணாலும் உளறிடணுன்ன, பசியில் எது வேணாலும் உளறிடும். துடிப்பு தாங்க முடியல, ஏதாவது சாப்பிட்டா தான் உயிரே வருங்கிற மாதிரி இருக்கு. அந்த நேரத்தில் போய் இந்த கேள்வியா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அதுல மடக்கிட்டா வேற எதையும் பேசுறதுக்கு இல்லை. இந்த 3 காரியங்கள் பேசினா பாருங்க, பயங்கரமான காரியங்கள். அப்போ இவன் எவ்வளவு தந்திரசாலிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சாத்தான் பிசாசனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. சரியான நம்முடைய வீக் பாயிண்ட்ல, வீக்கஸ்ட் பாயிண்ட்ல டக்குன்னு ஒரு மடக்கி நம்மளை ஒரு செகண்ட்ல ஏமாத்தி விடுறாங்க. அப்படியானால் நாம் இதை அறிந்து தேவ பிள்ளைகளாக நாம் எவ்வளவு உஷாராக இருக்கணும். அதனால தான் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். மலை போல் இருக்கக்கூடிய எத்தனையோ விசுவாச மக்கள், ஊழியக்காரர்களும் ஒரு செகண்டில் ஒரு சின்ன மேட்டரில் மதிகேட்டு நிமித்தம் விழுந்தவர்களும் உண்டு. மதிகேட்டு நிமித்தம் அவங்க நினச்சிருப்பாங்க, நான் வாழ்க்கையில் ஒரு நாள் விழவே மாட்டேன்னு. என்னைக்கு விழவே மாட்டேன்னு சொன்னானோ அடுத்த நாள் அவனுக்கு அந்த சோதனை வந்து விழுகும். நம்மில் எத்தனை பேர் சொன்னால் இனி நான் வாழ்க்கையில் விழவே மாட்டேன் சொல்லிட்டு அடுத்த நாள் டமால்னு விழுந்த பிறகு அடாடாடாடா ஏமாந்துட்டோண்டா, சை நேற்று தானே சொன்னேன். இத்தனை மாத கணக்காக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இனி நான் வாழ்ந்துட்டேன், ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிட்டேன். என்ன ஆயிட்டாரு? ரொம்ப ஸ்டெடி ஆகிட்டாரான் ஐயா. உடனே விழமாட்டேன்னு நினச்சிட்டு அப்போ தான் வாயை திறந்து சொல்லியிருப்பான். பட்டுன்னு ஒரு பழைய சோதனையில், பழைய பாவத்தில் அதே அவனை இழுத்து கொண்டு போகிற அளவுக்கு பலவீனனாய் போயிட்டான். என் ஆண்டவருடைய வாழ்க்கை மாதிரியை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு கேர்ஃபுல்லாக கொண்டு போனாரே. அவரை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகளால் விபரீதங்களை சகித்த அவரை நோக்கி பாருங்கள். கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஒரு பக்கம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, இன்னொரு பக்கம் அந்த பசி பட்டினியில் அவன் கேட்குற கேள்விகளுக்கு திருப்பி கோபத்தில், மாம்சத்தில் எதையும் பேசி விடாதபடிக்கு வசனத்தை எடுத்தே அவனை அடிக்கிறார்னா ஆவியில் அவர் எவ்வளவு பலசாலியாக இருந்திருப்பார் என்று நீங்களும் நான் யோசிக்க வேண்டாம். ஆவியில் பலசாலி, ஆவி உற்சாகம் உள்ளதுதான். கரெக்டாக சொன்னீங்க. மாம்சமோ பலவீனமானது. மாம்சம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அந்த ஆவியின் உற்சாகத்தில் என் ஆண்டவர் எவ்வளவு இருந்திருந்தால் இல்லையா, அந்த 3 காரியங்களுக்கு பட்டுன்னு அடித்தார். அவன் சில காலம்தான் விலகி போனான்னு போட்டிருக்கு. அப்படின்னா மறுபடியும் திருப்பி வருவான்னு அர்த்தம். அவன் வெக்கம் கட்டவன், மானம் கட்டவன் திருப்பி வரத்தான் செய்வான். நம்முடைய பலவீனமான நாட்களை, இடங்களை, பலவீனமான எண்ணங்களை, மாம்சத்தில் இருக்கும்போது மாம்ச எண்ணங்களோடு பலவீனமான எண்ணங்களுக்காக, நேரங்களுக்காக பதிவிருந்து காத்திருக்கக்கூடியவன். பதிவிருந்துன்னா எங்கேயும் இருக்கிறது எவனுக்குமே தெரியாது. அந்த புதரில் ஒளிஞ்சிருப்பான், இந்த புதரில் ஒளிஞ்சிருந்து எப்படா நம்ம பாட்டுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி வருவான். டக்குன்னு ஒரு வீக் பாயிண்டில் சில சிறுத்தைகளும் புலிகளும் மானை வேட்டையாடும்போது அப்படித்தான் பதிவிருந்து வேட்டையாடும் பார்த்தீங்களா, அது போல தான் இவன் இருக்கான். ஒரு நாளும் அவனுக்கு ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுனால அவன் எவ்வளவுதான் பதிவிருந்தாலும், எவ்வளவுதான் வேட்டையாட துடிச்சாலும் கூட அவன் ஒரு செகண்ட் இடம் கொடுக்காமல் போனார். காரணம் என்ன? தன்னை தேவனுடைய ஆவியானவர் கையில் 100க்கு 100 விட்டுட்டு அமைதியாயிட்டார். நீங்கள் நடத்தினா உண்டு, இல்லைன்னா இல்லை. ஒரு பக்கம் பிதாவுக்கு சரண்டர், பிதா சித்தம் செய்ய. இன்னொரு பக்கம் பிதாவின் சித்தம் நிறைவேற்றுகிற ஆவியானவருக்கு சரண்டர், ஒத்துழைத்து டோட்டலா. மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் ஆடு. அப்பமும் ஒன்றும் சொல்ல,
என் ஆவியானவருக்கு தெரியும் அல்லவா என்ன செய்யணும்ன்ட்டு. தான் எதையுமே நினைச்சதாக இல்லை. என்ன வாழ்க்கை! இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சது இடமா இருக்குது. ட்ரைனிங்க்கு அப்புறம் அவர் மலைப்பிரசங்கம் பண்ண போகிறார் 5, 6, 7. அழகாய் சொல்லி கொடுக்குறார். அவ்வளவும் பரலோக ரகசியங்கள், மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தா பரலோகத்துக்கு போவான், எல்லாம் சொல்லிட்டார். எல்லாம் சொல்லிட்டார். சொன்னது மாத்திரமல்ல, அன்னைக்கு கடைசியில் பிறக்க போகிற பிலீவர் முதற்கொண்டு இன்னும் எல்லாருக்கும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு இந்த மலைக்கு கூட்டு போனவர் யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்லலாமே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எப்படி தெரியும்? ஆமா, வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போனவர், மறுப்பு தெரிவிக்காம போனார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மன்னா என்ன பதில் சொல்லியிருப்போம்? யோ, என்னையா இது, உங்களை நம்பி இருந்தால் கண்ட இடத்துக்கு கூட்டு போவீரா அப்படின்லாம் 4 கேட்டிருப்போம். நோ நோ நோ. அப்போ வனாந்திரத்துக்கு கூட்டு போனவர் ட்ரைனிங் முடிஞ்சு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் என்று ஒன்று இருக்கும். ஊழியத்தில் வல்லமையாய் பிரகாசிக்கிற நாள் ஒன்று இருக்கும். இது நடுவில் இடைப்பட்ட காலம் நிறைய காலமாக இருக்கும். நிறைய காலமாக இருக்கும். உடனே டப்புன்னு என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் கொண்டு போய் டாம் டூம்னு என்னத்தையும் செஞ்சிட மாட்டார். இவன் அன்ட்ரெயின்டு அன்டேம்டு பர்சனாக இருப்பான். பாடுகள்னா என்னன்னு தெரியாது, உபத்திரம்னா என்னன்னு தெரியாது, பசினா பட்டினியாக கிடக்கிறது என்னன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். உபத்திரம் இல்லாத வாழ்க்கையை தெரிந்து கொண்டு ஊழியம் செய்கிறவர்கள் எவ்வளவு பரிதாபம். உபத்திரமே வேண்டான்னு சொல்லி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் ரொம்ப பரிதாபம். கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுவோமானால் இயேசுவானவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கிடைத்ததோ, நம்முடைய ஆண்டவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு கிடைச்சதோ, அந்த ட்ரீட்மெண்ட்டே ஒப்பு கொடுத்த மக்களுக்கு தேவன் ஆவியானவர் செய்வார் என்பது உறுதி. நம்முடைய நலனுக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காக. அப்படி செஞ்சு பிதாவிடத்தில் போய் நம்ம தைரியமாக நிற்கலாம் இல்லையா? போன வாரம் நமக்கு தைரியம் வேண்டும் அந்த காரியத்தில். ஸோ மலைக்கு கூட்டிட்டு போகிறார். மலைக்கு கூட்டிட்டு போனதும் ஆவியானவர், வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போனது ஆவியானவர்னு எழுதி இருக்குது. ஆனால் மலைக்கும் அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனது ஆவியானவர்னு எங்கேயுமே இல்லை. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? ஒன்று, எங்கே போனாலும் அவர் கூட்டிட்டு போகாம இவர் போனதில்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. தானாக எதையுமே செய்யலை. அன்பின் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மலையில் போய் பேசணும். இப்போ பரலோக ரகசியங்களை பிதா பேச சொல்லியிருப்பார். இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லியிருப்பார். எனக்கு அப்படி தான் இனிமேல் புத்தியெல்லாம் அப்படி தான் போகுது. ஏன்னா அந்த சத்தியம் ஜான் 5 நம்ம படிச்சிட்டோம் போன வாரம். அப்போ பிதாவானவர் குமாரன் எது செய்ய வேண்டும் என்று அவர் செய்ய, குமாரன் அதை காண்க அதன்படியே செய்கிறார் என்று தாமாகவே என்றும் செய்ய மாட்டார்னு போட்டிருக்குதுன்னா, எந்த அளவுக்கு பிதாவை சார்ந்து தனக்குன்னு ஒன்று கூட இஷ்டம் இல்லையா? ஒரு பையன் அப்பாட்ட போய் கேட்டானே, எல்லாத்தையும் கொண்டு வந்து தம்பிகிட்ட கொடுத்துட்டீங்க, எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வைக்கலையா? ஈஸியாக சொல்லிட்டீங்களே ஏசான்ட்டு கேட்டான். போய் கடைசியில் ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையான்னு. அதுபோல் என் தேவன் கேட்டதாக எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். அப்படியே பிதாவுக்கு விட்டு கொடுத்து என்ன மாடல்! அல்லேலூயா. நம் தேவனை பாராட்ட வேண்டாம். ஏசையா, வாழ்ந்ததே வாழ்ந்துட்டீங்க ஐயா, இங்கே வந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாடலாக நீங்கள் வாழ்ந்துட்டீங்களே தகப்பனே. உங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ ஆண்டவரே. ஆவியானவர் மலைக்கு கொண்டு போகும்போது 3 நாட்கள் அவ்வளவும் பேசினார், சாப்பாடும் கொடுத்தார், அற்புதம் செய்தார். செய்துட்டு திருப்பி
8வது அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 8வது அதிகாரம் முதல் வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது, அப்போ பாருங்க, மலைக்கு ஏற சொன்னது யாரு? இனிமே உங்களுடைய கண்ணோட்டம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் நீங்க எடுத்துட்டு போவீங்க. இனிமே மலைக்கு கூட்டிட்டு போனது, வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போனவர் மலைக்கு கூட்டிட்டு போகிறார். மலைக்கு கூட்டிட்டு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து திருப்பி மலையிலிருந்து இறக்கினவர் யார்? ஆவியானவர். அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்குன்னா, அளவில்லாமல் அபிஷேகத்தை கொடுத்தார் என்று சொன்னால், அளவில்லாத அந்த இன்டிமெசி, ஒரு செகண்ட் கூட ஆவியானவர் இல்லாமல் அவர் தானாகவே முடியல, போக முடியாது, போகல. அப்ப மலையிலிருந்து இறக்குகிறார். இறக்கின பொழுது, இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இப்பத்தானே மலையில எல்லாருக்கும் சோறு போட்டீங்க. இது இறங்கின உடனே திரளான கூட்டம் ஒன்று வருதுன்னாக்க, இந்த கூட்டம் யார்? தேவையுள்ள ஜனங்கள். ஆவியானவர் நடத்தும் போது ரிசல்ட் எப்படி வருது? நாமவே ஊழியம் செய்யும் போது ரிசல்ட் எப்படி வரும்? இயேசுவாகவே அவன் நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டார்னா ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும்? இல்லை, ஆவியானவர் நடத்தி. அப்ப ஆவியானவர் இந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் நான் காத்திருக்க முடியாதுன்னு சொன்னா என்ன ஆயிருக்கு? பார்க்கவே முடியாது ரிசல்ட்டை. இன்னைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, தேவாவியானவர் கையில் நம்ம 100க்கு 100 இருப்போமானால், அவர் எங்கே கொண்டு போகிறாரோ அங்கே கொண்டு போவார். நம்முடைய இஷ்டப்படி அல்ல, அவர் இஷ்டப்படி கொண்டு போவார். கொண்டு போனதுக்கு அப்புறம் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நம்ம ரிசல்ட்டை பார்க்கணும். என்ன நினைக்கிறீங்களா? நம்ம ரிசல்ட்டை, ஆமாம், வந்துட்டு சும்மா போயிட்டே இப்படி வந்துட்டு இப்படியே இதுவே அல்ல தேவனே. அப்போ அந்த அளவுக்கு தேவன் நடத்துகிற அளவுக்கு நம்மை நாம ஒப்பு கொடுத்துருக்குறோமாங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி. அபிஷேகம் என்று சொல்லும்போது அந்த இன்டிமெசி தேவனோடு கூட நமக்கு இருக்குதாங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. எல்லாரையும் தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷத்தில் ஆவியானவரால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை விட்டு நீங்கி போவதில்லை. பழைய ஏற்பாடு மாதிரி சிம்சோனை விட்டு ஆவியானவர் போயிட்டார். தாவீது சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதுன்னு சொல்றான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே அந்த மாதிரி யாருமே பாடின மாதிரி எனக்கு தெரியல. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறவர். என்ன இருந்துட்டு கிரியை செய்ய துடிக்கிறதாக என்னுடைய வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் நமக்காக, நமக்குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார் என்று அறியீர்களா? கொஞ்சம் அந்த வசனத்தை நீங்களும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று அறியீர்களா? அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவானவருக்குள்ளே வாசம் பண்ணினார் அல்லவா? கரெக்டா? இல்லை, இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? அப்ப இயேசுவானவருக்குள்ளே தங்கினதான பரிசுத்த ஆவியானவர் என்ன வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருந்து காரியங்களை நடத்தினாரோ, சபைக்கு இது ஒரு செய்தி. இப்போ அந்த வைராக்கிய வாஞ்சையில குறைக்காமல், இதுக்கு தான் நன்றி சொல்லணும். தெய்வமே, நீங்க குறைக்காமல் இயேசு கிறிஸ்துவை போலவே எங்களுக்குள்ளும் நீங்க கிரியை செய்யணும்ட்டு தானே எங்களுக்குள்ள வந்தீங்க. கரெக்டா? அப்ப அந்த கிரியைகள் ஏன் நடக்கல அப்படின்னா, என் ஆண்டவர் என்ன செய்தாருங்கிறத பார்த்துட்டா அதுக்கேற்றபடி நம்மளும் செஞ்சுக்கலாம். ஆண்டவர் செஞ்சது ஒன்னே ஒன்று, தேவாவியானவர் அவர் துக்கப்படுத்தினதே இல்லை. ஹல்லேலூயா. Show me one place where Jesus Christ has grieved the blessed Holy Spirit. Tell me one place. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தின ஒரே ஒரு இடம் உங்களுக்கு தெரிந்தால் காட்டுங்கள். நெவர். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், அவர் கர்த்தருங்க, அதனால அவரால் அப்படி முடிஞ்சதுன்னு. அவர் மாம்சத்தில் தான் வந்தாருங்க. அவருக்கும் பசி, அவருக்கும் தூக்கம்,
அவருக்கும் தாகம் எல்லாமே இருந்திருக்குது. சர்வ சிருஷ்டிகர்த்தர் போய் சாத்தான் முன்னால் நின்று கேள்வி கேட்க வச்சு ஒரு இன்ட்ராகேஷன் பண்ணணுமா? அப்படி ஒரு நிலைமைக்கு போகணுமா? மனுஷனாகத்தானே அவர் வந்தார். அப்போ அந்த வைராக்கிய வாஞ்சி உள்ள ஆவியானவர் நமக்குள் இருந்து அதே கிரியைகளை செய்யத்தக்கதாக துடிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அது புரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 2 என்னன்னு கேட்டா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை காட்டிலும் மேலான காரியங்களையும் செய்வான்னு சொல்லிட்டு வேற போயிட்டாரே. அவர் சொல்லலைன்னா நம்ம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அவர் வேற சொல்லிட்டாரே. என்ன சொன்னார்? நான் என்ன செய்தேன்னா செய்வீங்க, அதுக்கு மேலேயும் கிரியைகளை. அப்படின்னா ஆண்டவரை காட்டிலும் நம்ம வல்லமை உள்ளவர்களா? அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அப்படி என்ன அர்த்தம்? கிரியைகள் அவருடைய பீரியடு முடியும். அவர் சிலுவைக்கு போகணும். சிலுவைக்கு போகாமல் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் நம்மளோட இருந்தார்னா ஏகப்பட்ட கிரியைகள் செய்வார். அவர் இந்த கிரியை செய்து காட்டுறது பெருசாக அவருக்கு தெரியல. அவருக்கு செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால் சிலுவைக்கு போகணும். அவர் சிலுவைக்கு போகலைன்னா நம்ம யாரும் இங்கே இருந்திருக்க முடியாது. மனுக்குலம் பாழா போயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாழா போயிருக்கும். அப்போ அவர் தேடுகிற அந்த பீரியட் ஆஃப் டைம் கிராஸ் வரைக்கும் போய் அவர் மரித்தாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரத்தம் சிந்தி ஆகணும், மனுக்குலம் ரட்சிக்கப்படணும். அதுதான் அவருடைய வேலை. அதுக்கப்புறம் அந்த கிரியைகளோட நிப்பாட்டினா பத்தாதுன்னு சொல்லி பாலஸ்தீன தேசத்தோடு நின்றாதபடிக்கு ஆண்டவர் எங்கே இருந்தார்? பாலஸ்தீன தேசத்து. பாலஸ்தீன தேசத்தில் மாத்திரம் இயேசுன்னு ஒருவர் வந்தார்ப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் பிறவி குருடனுடைய கண்கள்லாம் திறந்தார் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்குது. அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் யாருமே அதுக்கு பின்னால் வரல அப்படின்னு மனுக்குலம் சொன்ன என்ன ஆகிறது? கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் பிறந்தோமா என்ன? 2000+ வருஷங்களுக்கு முன்னால் ஒரு மனுஷன் வாழ்ந்தார்னா இன்னைக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும். அது ஏதோ ஐதர் அலின்னு ஒருத்தர் வாழ்ந்தாராம், திப்பு சுல்தான்னு ஒருத்தர் வாழ்ந்தாராம். அவருடைய சரித்திரத்தை என்ன செய்கிறோம்? நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம். படித்து என்ன பிரயோஜனம்? திப்பு சுல்தானால் எனக்கு என்ன லாபம்? என்ன லாபம்? உங்களுக்கு லாபம் இருக்கா? அந்த ஆள்னால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பாபர் வந்தார், அக்பர் வந்தார், எவனோ வந்தான், இதனால எனக்கு ஒன்று. அப்படி இயேசுன்னு ஒருத்தர் பாலஸ்தீன தேசத்தில் வந்தார்ப்பா. சரி, வந்துட்டு போட்டும், திப்பு சுல்தான் மாதிரி, எனக்கு என்ன லாபம்? அப்போ ஒரு மனுஷனாக ஆயிருப்பார். ஆனால் அல்லேலூயா, அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் மரிக்க வேண்டியது அங்கே மரித்தாகணும். பாலஸ்தீன தேசத்தில் வந்தாகணும், எருசலேமில் வந்தாகணும், சிலுவைக்கு போகணும், உயிர்த்தெழணும். உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய கிரியைகள் உலகமெங்கும் பரவணும். அதை உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பூமியில் வர முடியாது. அதான் பரிசுத்த தேவன். பூமியிலன்னா மனுஷனாக இன்னொரு முறை உயிர்த்தெழுந்த பிறகு மறுபடியும் சிலுவைக்கு போனதுக்கப்புறம் மனுஷனாக மறுபடியும் நடமாடுவாரா? இதெல்லாம் நமக்கு மூளைக்கு போனாலே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் உயிர் தெழுந்துட்டு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்துட்டு மரித்து மறுபடியும் திருப்பி வந்திருக்கிறாரு நடமாடுறதுக்கு? நோ நோ நோ. மகிமைக்குள்ளே போன தேவன். தேவனை நாம் மகிமைப்படுத்த வேணும். அவர் மகிமைக்குள்ளே போனது. அதனால தான் என்னுடைய வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்னமே நீர் எனக்கு வைத்திருந்த அந்த மகிமையினால் இப்பொழுது என்னை மகிமைப்படுத்தும்னு கேட்டுட்டு மகிமையில் போனார். வார நாளில் சொன்னேனோ இல்லை சண்டே சொன்னேனோ எனக்கு தெரியல. உயிர் தெழுந்த பிறகு பவுல் அவரை தரிசனம் கண்ட பிறகு தலைகீழாக மாறிட்டான். அது சண்டே சொன்னேன்னா ஃப்ரைடே சொன்னேன். கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. சீஷர்களோடு வாழ்ந்தார், மனுஷனாக வாழ்ந்தார், நல்லா போதித்தார், அற்புதங்களை செய்தார், எல்லாம் நல்லா இருக்குது. நம்ம ஐயா ஒருத்தன் சவுலுன்னு ஒரு ஐயா, பென்யமீன் கோத்திரத்தான், ரொம்ப வைராக்கியமான ஒரு மனுஷன்.
அவர் பல கலைகளை கற்றுக்கொண்டார். ஆனால் பரிசேயனாக மாறணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் கலைகளை கற்றுக்கொண்டாலும் தன்னுடைய தகப்பன் எப்படியோ இப்படிப்பட்ட ஒரு பைபிள் கிளாஸ்க்கு அனுப்பிவிட்டார். பழைய ஏற்பாடு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கடைசியில் இந்த மாதிரி நீ பைபிளை கற்றுக்கொள், நீ இப்போ யூத அந்த லா நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்னு சொல்லி ஒரு ரிலிஜியஸ் நல்ல ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்து ஒரு வைராக்கியத்தில் பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டார் அவங்க அப்பா. இவனும் போயிட்டான், நல்ல வாலிபன். அவனுக்கு இனரண்ட்லி அவனுக்கு ஒரு நல்ல தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன்தான், சரியான மனுஷன், கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. அப்போ நல்ல ஞானம் அப்பமே இருந்திருக்குது. பரிசுத்தாவியை பெறதுக்கு முன்னமே அவன் சரியான டிசிப்ளின்டு, பக்கா ஹார்டு ஒர்க்கர். தெரியுமா? அவன் ரொம்ப ஹார்டு ஒர்க்கர். நல்ல குட்டையாக இருப்பாராம், கண்ணு தெரியாது சரியா அவருக்கு. அது செதில் போல விழுந்ததுன்னு போட்டிருக்கு இல்லையா ஆண்டவர் தரிசனம் ஆனோடனே. ஆனால் நல்ல ஒரு வைராக்கியம், துடிப்பு. போய் அவர் பைபிள் கிளாஸில் அட்டன் பண்ணிட்டு இருக்கார். நல்லா கற்றுக்கொண்டு கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்தார். இதென்ன அதென்ன இதென்ன அதென்னு போட்டு உள்ள இறங்கிட்டார். இறங்கினது சாதாரணமாக இறங்கலை, அவ்வளவும் இறங்கி தேவ பக்தி, வைராக்கியம், மார்க்க பக்தி எல்லாமே சூப்பர். அந்த ஸ்கூல் பைபிள் கிளாஸ்லேருந்து வெளியில் வர்றவங்கெல்லாம் பரிசேயர்களாக வருவாங்க. இந்த பரிசேயர்களுக்கான பைபிள் கிளாஸ் அது, பைபிள் ஸ்கூல். அங்கேருந்து வெளியில் அப்போ இவனுக்கு முன்னால் சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல. அப்போ இந்த சீனியர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட பரிசேயர்கள்? இங்கே எதையும் சொல்லலாம். அவங்க தேறின பயங்கரமான மக்கள். அவங்களாம் கரைச்சி குடிச்சோங்கிற ஒரு பெரிய பிடிஹெச், எம்டிஹெச், டிடி, ஓடி, பிடி, டாக்டர் கீக்டர்னு பட்டம்லாம் பெற்றுட்டு வந்த பெரிய பெரிய ஆட்கள். நீண்ட அங்கிகள் போட்டுட்டு சுற்றுவானுங்க தெருவில் இப்படி இப்படின்ட்டு, வந்தனங்கள் வாங்கிட்டு, ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். ஊரில் போகிறவன்லாம் ஐயா வணக்கம், ஐயாவுக்கு வணக்கம் போடலைன்னா நடக்கிறது வேற. அந்த மாதிரி பரிசேயர்கள் கூட்ட சுற்றும் போது இது நடுவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ட்ராமா தான். அப்போ இவர் பேசுறத பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. நம்ம படித்த பைபிள் காலேஜில் இவர் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, ஸ்தோத்திரம், யாரும் இப்படி பேசலையே அப்படின்ட்டு இப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க. எல்லாருமே கமாலியல்கிட்ட படித்தாங்களான்னு எனக்கு தெரியாது, வேறு வேறு ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட படிச்சிருப்பாங்க. அப்போ இவன் சொல்கிறதெல்லாம் கூர்ந்து கவனித்தாங்க, தாடியை வச்சுட்டு. இப்படி முற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. கிருபை இது, அது அவங்களுக்கு எழுத்து, இது ஆவி. ஆவியும் எழுத்து. ஆவி எழுத்து கரெக்டாக சொன்னீங்க, ஆவி உயிர்ப்பிக்குது. குழம்பி போயிட்டானுங்க, சூடாயிருச்சு டோப்பா. என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசுகிறான், ஏட்டிக்கு போட்டிக்கு சண்டை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி எப்படி என்னென்னலாம் பாடுபடுத்தணுமோ பாடுபடுத்தி விட்டானுங்க. ஐயா நம்ம ஐயா யாருன்னு கேட்டால் அந்த காலத்தில் ஜூனியர் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கார். யாரு? சவுலு. படிச்சுட்டு இருக்கும்போது அப்பப்போ இந்த சண்டே சாட்டர்டே லீவ் விடுவாங்கல்ல, அப்போ ஏதாவது கடை வீதிக்கு போயிட்டு வந்தால் ஏதாவது தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வரணும், டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரி ஏதாவது போகிறோம். ஹாஸ்டலில் லீவ் விடுறாங்கல்ல, அது மாதிரி போயிட்டு வரும்பொழுது கடை வீதிக்கு போகும்போது இந்த ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கிறார், இயேசு கிறிஸ்துன்னு. கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துருப்பான். ஹாஸ்டல் கேட்டு மூடிடுவான்ட்டு கொஞ்சம் போதும் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்படி அப்பப்போ பார்க்கும்போது இவருடைய உபதேசங்கள் சிலதை கேட்டிருக்கிறான். நான் இது எப்படி சொல்ல வர்றேன் சொல்கிறேன்னா, எனக்கு இந்த பின்னணியை நான் படிச்சிருக்கிறேன் கொஞ்சம், அதுக்கு தான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். உபதேசங்களை கேட்டிருக்கிறான். அவனுக்கும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் தெரியுமா? இவர் படிக்கிற ஸ்கூல் இது, பரிசேயர்களுக்கு தயார் பண்ணுற ஸ்கூல். நாளைக்கு இவர் என்ன பண்ணணும்? அடுத்த பரிசேனா வெளியில் நீண்ட அங்கி போட்டு, ஆண்டவர் மாத்திரம் சந்திக்கலைன்னா பவுலும் பெரிய அங்கி போட்டு என்ன செஞ்சிருப்பான்? நிச்சயமா வந்தனங்களை வாங்கியிருப்பானோ என்ன பண்ணியிருப்பானோ எனக்கு தெரியாது. அவ்வளோ வைராக்கியம். அதுதான் அவனை பற்றி அவனே சொல்லிக்கிறான்ல, பக்தி வைராக்கியத்தின்படி நான் தேவனுடைய சபையை
துன்பப்படுத்தினவன் அப்படிங்கிறான். இதெல்லாம் நமக்கு தெரியணும் கொஞ்சம், அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அறிமுகமாகி ரொம்ப ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் போகிறதுக்கான நேரம் இல்லை அவனுக்கு. ஏன்னா அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி, ஓடிட்டான், மறுபடியும் ஹாஸ்டலுக்கு ஓடிட்டான். சரி பார்ப்போம், யாரோ ஒருத்தர் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு, விகற்பமாக இருக்குதுன்ட்டு அவன் தன்னுடைய பரிசை இதுலேயே ரொம்ப கவனம் செலுத்தி 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 பெரியவன். இப்போ வந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு. இயேசு ராஜா உயிர் தெழுந்த பிறகு அந்த காலகட்டத்தில் இவன் படிப்புல முங்கி போனவன் திருப்பி அவர் மாம்சத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நல்ல கேப்பு. அப்பவே கோபம் வந்திருக்கும் இயேசு கிறிஸ்துனா, கோபம். ஏன்னா இவன் படிக்கிறது ஒன்று, வெளியில் நடக்கிறது ஒன்றுன்னு இருக்குது. மனசில் வச்சுருந்துருப்பான், நம்ம படிப்பை முடிப்போம், வேலை என்ன? ஆமாம், இப்போ இதெல்லாம் இறங்கிட்டோம்னா கடைசியில் டிகிரி கிடைக்காது. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பரிசைன்னு பட்டம் வரும் இல்லையா, அப்போ பார்த்துக்கலாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வைராக்கியத்தில் ஐயா புறப்பட்டு இந்த மார்க்கத்தார் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் முடிச்சிட்டார்ல. டிகிரி முடிச்சானா ஐயாவுக்கு இப்போ தைரியம், எவனும் கை வைக்க மாட்டான்ல டிகிரியில். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருப்பானுங்க. எப்போ டிகிரி வர்ற வரைக்கும் லேபில் கை வச்சிருவான். சரி சார் சரி சார்மா. டிகிரி வாங்கினதுக்கப்புறம் வாத்தியார் அப்படி வருவார், இவன் பாட்டி இப்படி போவான். பெருசா எப்படி இருக்கா அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்டை பேசுகிற மாதிரி பேசுவான். வாத்தியார் போயிட்டுருப்பார். ஆமாம், அந்த ஆள் எப்படி இருக்கான் பச்சையப்பன் அப்படின்ட்டு போயிட்டுருப்பான். நேற்று வரைக்கும் பச்சையப்பனுக்கு பயந்தவன் லேபில் கை வச்சிருவான்ட்டு பயந்தவன் அவன் முன்னாலே பச்சையப்பன் எப்படி இருக்கான்டா, டே மச்சான் எப்படிடா, அவர் போயிட்டுருப்பார். சார் வணக்கம். அவருக்கு தலையை குனிஞ்சிட்டு ஓட்டம் பிச்சுட்டு, அதனால இவங்க வர்றாங்கனால அவர் அந்த வழியாக போயிடுவார். அவருக்கு தெரியும் இதாண்டா நமக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்னு. அப்போ பார்த்தா நம்ம டிகிரி முடிச்சாச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? ஆமாம், ஒரு தலைவலி ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்துச்சே ஊரில். யாரு? ஆமாம், இதுக்கு முடிவு கட்டணும், நம்ம வரலாம் வான்னு சொல்லி கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுவர்கள் எல்லாரையும் கொலை செய்யறதுக்கும் அது பண்ணுறது இது பண்ணுறது, வீடு வீடாக பூந்து எல்லாம் ரகளை பண்ணி அடித்து துரத்தி, அட பாவி பையில நீ இப்படியாடா நேற்று காலேஜில் இருக்கும்போது எப்படி இருந்த அடக்க ஒடக்கமாக வாழை சுருட்டிக்கிட்டு இன்றைக்கி இப்படி பண்ணுறியான, சரி நடக்கட்டும். அப்புறம் கடைசியில் அந்த டமஸ்கஸ்ங்கிற ஒரு இடம், டமஸ்குக்கு போகிற அந்த வழி, டமஸ்கஸ் ஊரில் நீங்கள் எதையாவது ஒன்று சொன்னீங்கன்னா உலகமே பரவும். ஏன்னா அது ஹப், அதில் வர்த்தகம், கல்வி எல்லாமே அது உலகத்தினுடைய ஒரு மெயின் பாயிண்ட். அங்கேருந்து தான் இந்த ரோமன் கவர்மெண்ட் பெரிய பெரிய ரோட்ஸ் ஹைவேஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இவர் ஐயா ஜம்முன்னு என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா அங்கே நல்ல வியாபாரம் பண்ணார். இஸ் அ வெரி ரிச் மேன். சவுலுடைய அப்பா வெரி ரிச் மேன். அதே நேரத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவர். அதனால தான் தன் பையனை பைபிள் காலேஜுக்கு அனுப்பிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊரில் என்ன பையன் ஃபெயில் ஆனால் பைபிள் காலேஜுக்கு அனுப்பிவிடுவானுங்க, இல்லைன்னா பாஸ்டர்னு அனுப்பிவிடுவான். என்னன்னு கேட்டால் ஃபெயிலு, உருப்படாமல் போயிட்டான், பாஸ்டர் வேலைக்கு சேர்த்துக்கோ அப்படிமா. நல்லா படித்து கிடிச்சு நல்லா இன்ஜினியரிங்லாம் முடிச்சு, நல்லா மெடிக்கல்லாம் முடிச்சு, டம்மு முடிச்சு, அப்புறம் ஊழியத்துக்கு அவன் வந்தான்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பான். 3ஆம் கிளாஸ் ஃபெயிலெல்லாம் தள்ளி விட்டு ஊழியத்துக்கு சொன்னால் எப்படி இருக்கும்? இருக்கட்டும். அப்போ அவங்க அப்பா நல்ல ஒரு பணக்காரனாக இருந்து இப்படி அனுப்பிவிட்டார். அந்த இடத்துக்கு போனால், அந்த இடத்துல போய் கிறிஸ்தவத்தை குறித்து தப்பாக சொல்லி எல்லாரையும் அழிச்சு போட்டோம்னா ஊர் உலகமே என்ன செய்யும்? கிறிஸ்தவத்தை வெறுக்கும். இந்த மார்க்கம் வெறுக்கப்பட்டது. அவன் எவ்வளவு மூளை வச்சுக்கிட்டு அவன் போகிறான் பாருங்க குதிரை மேலே. ஆண்டவர் அவனை வழியில் சந்திக்கிறார். சந்தித்த பிறகு அவன் என்ன தெரியுமா கேட்குறான்? பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்க. அவன் கண்ணு குருடாயிட்டு, என்னடா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, நம்ம வாத்தியார்கள் எதுவுமே இந்த மாதிரி சொல்லலையே, சொல்லி கொடுக்கலையே,
நம்ம வாத்தியர்களுக்கும் தெரியாதே, இது ஒரு அனுபவமா இருக்குதே அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சத்தம் மாத்திரம் கேட்குது. அந்த சத்தம் உங்களுக்கும் கேட்கும். எப்போ? இப்பவுமே கேட்கும். நீங்க யாரு, நான் என்ன செய்யணும்னு நீங்க சித்தமா இருக்கிறீங்கன்னு கேட்ட. அப்போ அந்த சத்தம் கேட்டது. அப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு பயங்கரமான என்னது வெளிச்சம் இருக்குதா பைபிள்ல? அந்த வெளிச்சம் தெரிஞ்ச உடனே அந்த வெளிச்சத்தில் இவன் கண்ணு போயிடுச்சு. அவுட். அவருடைய பிரகாசத்தில் நம்ம பிரகாசம் எந்த மூளைக்கு? சரி, அவுட் ஆனோடனே சத்தம் கேட்குது. கூட இருந்தவங்களுக்கு அதை பார்க்க முடியல, ஒன்றுமே தெரியல. அப்போ அவர் பார்த்தோன்னே வெறன்னு ஆயிட்டான், கண்ணு வேற குருடை. கேட்டான், ஆண்டவரே நீர் யார்? ஏன் அந்த கேள்வியை கேட்டான்? கடைவீதிக்கு போகும்போது பார்த்த இயேசு வேற. நான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார்ல, முள்ளில் உதைக்கிறது. நீர் யாருன்னு கேட்டா, நீ என் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப அந்த வார்த்தை தெரியும்ல, பேர் தெரியும்ல. அப்ப அந்த பேர் எந்த பேரா இருக்கணும்னா, உடனே அவன் புத்தி எங்க போச்சுன்னா, கடைவீதியில பார்த்த மனுஷனாகிய இயேசு. அவரை நம்ம இப்படி பார்க்கவே இல்லையே. அவரை நம்ம என்னைக்குமே கோல்கேட் பேஸ்ட் வாங்க போனோம், அவர் பாட்டுக்கு பாவம் ஒரு அங்கேயே போட்டுட்டு 4 பிரசங்கம் பண்ணிட்டு போனார். நம்ம அவரை வெறுத்தோம். அவர் இயேசுன்னு சொன்னார். அந்த இயேசு தான் இந்த இயேசுவோ? அப்படியா? அந்த இயேசுவோ? ஆமா, அவரே சொல்றாரே நான் இயேசுன்ட்டு. பார்க்கவே முடியலப்பா. இவர்கிட்ட போய் நீ எப்படி வாக்குவாதம் பண்ண முடியும்? ஏன் இந்த பாயிண்ட்டை நான் கொண்டு வந்தேன்னா, அவன் பார்த்தது மகிமை இல்லாத இயேசுவை பார்த்து அவர் இன்னைக்கும் அப்படித்தான் இருப்பார்னு ஒரு கணக்கு போட்டான் பாருங்க, தப்பான கணக்கு. அதுக்குள்ள அவர் பரமேறிட்டாரு. பிதாவிடத்துல இந்த மகிமை வாங்கிட்டு மகிமையில் அவர் இருக்கும்போது இன்னைக்கும் அவர் அப்படித்தான் இருக்கிறாரு. நம்ம சவுல் இல்லை, நம்ம பார்த்தாலும் செத்தவனை போல விழுந்துருவோம். அந்த இயேசு கிறிஸ்து தான் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள் எல்லாருடைய இருதயத்தில் என்னதான் பிக்சர், ஒரு படம் இருக்குதுன்னா, அவர் ஏதோ பாவம் ஆடு மேய்க்கிறவரை போல, இல்லைன்னா ஏதாவது ஒரு படம் சொல்லுங்களேன், சிலுவையில் பரிதாபமா தொங்குறது போல. சிலுவைக்கு விட்டு மற்ற வாழ்நாளில் அது ஏதோ சீஷர்களுடைய வயக்காட்டு வழியில் ஏதோ பயிர்களை அப்படி தின்னுட்டு, இதுதான் பிக்சராக தெரியுது. இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தையா தெரியுது. குழந்தை இயேசு அப்படிங்கிறாங்க. அவர் குழந்தையில வயக்காட்டில் போனவர் இல்லையா, அவர் மனுஷனாக வந்தவர். இன்னைக்கு அவரை பார்த்தோன்னா செத்தவனை போல கரைஞ்சு போய். இதுதானே யோவான் சொல்றாரு. அவரை பார்த்தோன்னே முடிஞ்சது கதை. மறுரூப மலையில் நம்ம ஆள்கள் பார்த்தோன்னே எப்படி? நம்மள்னா நம்மளு மணவாடு பேதுரும் யோவானும் முடிவு எடுத்துட்டான், இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, நீ எங்களுக்கு கூடாரம் இல்லாட்டினாலும் உங்கள் 3 பேருக்காவது கூடாரம் வச்சு நாங்கள் இங்கேயே கிடப்போம், ஏன்னா அப்பா என்ன அப்பா காட்சி அப்படின்னு அவன் முடிவு எடுத்துட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் மாம்சத்தில் வந்த இயேசுவை மாம்சத்தில் பார்க்கவே முடியாது. No, we cannot see him. We cannot see him. அதனால தான் அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவையும் மாம்சத்தில் அல்ல ஆவியில தான், அவரை தான் ஆவியில மகிமைப்பட்ட இயேசு தான் எங்களுக்கு தெரியும். நான் தெரியும், அதான் விரும்புகிறோம். மகிமையை கண்டவர்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் உற்சாகப்படுவோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவரை பார்க்க முடியாது. அவருடைய தோற்றம் பார்க்க, அவர் சுற்றில் என்ன நடந்ததுன்னா, அவர் சுற்றிலும் ஒரு ஒளி. அவன் பார்த்தது ஒளியத்தான் பார்த்தான். அவருடைய உண்மையான அந்த ரூபத்தை
கொஞ்ச நாளைக்கு முன்னால் கடைவீதி முன்னால் அவரை தொட்டு பார்க்கலாம், அவர் தடவி பார்க்கலாம், அவர் கன்னத்தை பார்க்கலாம், அவர் முகமுகமாக நீங்களும் நானும் ஒருத்தர் பார்க்கறது போல பார்த்தோம். இப்போ பார்க்க முடியாது. அந்த மகிமை அப்படியே கண்கள் தாங்க முடியாது. அந்த பிரகாசம், அவர் அப்படி மகிமைப்பட்டவராய் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். ஃபுல் ஆஃப் தேஜஸ், க்ளோரி, த டேஸ்லிங் லைட்ஸ். அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாக இருக்கும். அவர் பேசும் பொழுது தண்டரிங் வாய்ஸ், அப்படியே எக்கோ அடிச்சு, எக்கோ தண்டர், இடி முழக்கங்களின் சத்தம். பாவம் போல மனுஷனாக வந்தவருக்கு அதெல்லாம் இல்லை. அதனால தான் அந்த மகிமையை இழந்து அவர் நமக்காக வந்து நாம் அந்த மகிமையில் சேரும்படிக்கு மேலே போனோடனே அழகாக ஃபென்டாஸ்டிக் ஒயிட் ட்ரெஸ் ஒன்று கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு வண்ணனாலும் அப்படி துவைக்க முடியாது போல இருக்குது. அந்த மெல்லிய வஸ்திரங்கள் நமக்கு எல்லாம் இப்போ இருக்கிற பரிசுத்தவன்கள்லாம் பளபளன்னு மகிமையில் இருக்கும். அவங்க நம்மளோடு இருந்தபோது அவங்க தோலெல்லாம் பார்த்திங்கன்னா பாவம் வேறு மாதிரி இருக்கும். சொறி பிடிச்சிருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஆள் மேலே போனோன்னா மின்னும், அப்படி மின்னும். நான் ஒரு தரிசனத்தில் ஒரு பரிசுத்தவானுடைய சரீரத்தை பார்த்தேன் பல வருடங்களுக்கு முன்னே. சொல்ல மாட்டேன், இப்போ யாருன்னு சொல்ல மாட்டேன். நான் அதை பார்த்தேன். ஐ saw that. அவருடைய கைகள் பார்த்தேன். ஒரு விதமான கோல்டு அண்ட் சில்வர் பவுடர் போட்டால் எப்படி இருக்கும்? கோல்டுன்னா ஒன்றும் தெரியாத பிள்ளைகள் மாதிரி இருக்குங்களே. காதிலெல்லாம் மாட்டி வச்சுக்கிட்டு கோல்டுன்னா என்னன்னு தெரியாதான். அப்படின்னா என்ன? அந்த கோல்டு ஃபைன் பியோர் கோல்டு பவுடர், அப்படி ஃபைன் சில்வர், அந்த அந்த ஒரு பளபள. அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற ட்ரெஸ் இருக்குது பாருங்க, கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம. அல்லேலூயா. இதுக்கு தான் நம்மளை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறத அவங்க பார்க்கல. அவங்க பார்த்தாங்கன்னா கீழே இறங்கி போகவே மாட்டாங்க. ஒரு செகண்ட் இன்னைக்கு இங்கே வரமாட்டேன்னு சொல்லுவோம். அப்படிதான். அதை பார்த்துட்டு தெரியாதனமா ஏன்னா போயிடாதீங்க, என்னை விட்டு திருப்பி வாங்கய்யா, சபாரணை நடத்தணும், போயிட்டா நான் வர முடியாது. அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு பியூட்டி, க்ளோரி. இவ்வளவு நமக்காக வச்சிருக்கிற தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தலாமா? சப்ஜெக்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். கம்மிங் டு தி சப்ஜெக்ட் நவ். எங்கே போயிட்டு எப்படி வருது பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாம். எவ்வளவோ பர்ஃபெக்ட் இல்லாத இம்பர்ஃபெக்ட் பீப்புள், நம்ம எவ்வளவு குறைகள் உண்டு பாருங்க. ஒவ்வொருவரும் எல்லாருமே குறைவுள்ள மனுஷர்கள். நம்ம குறைகளை நம்ம கண்டாலே நமக்கே அசிங்கமாக இருக்குது. என்னாண்டவரே எவ்வளவு குறைவுகளாக இருக்கு, எல்லாத்தையும் பொறுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை மாட்சிமை மறந்து இழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்து இழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மயலோகத்தோடழியாது நான் தூய கல்வாரியில் அன்பை உண்டிடவே. மாயலோகத்தோடழியாது நான் தூய கல்வாரியில் அன்பை உண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடோற்றா என்னை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம்
சிறந்தவரே. பல நிந்தைகள் நாளுமே 10,000 பேரில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய, முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் குருதி வடிந்தவர் தொங்கினார், வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. குருதி வடிந்தவர் தொங்கினார், வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவே ஜீவனும் வைத்தே. என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடவேன். அந்தோ கல்வாரியில். ஆமெனப்பா. தகப்பனே, அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். இவ்வளவு பாடுகளும் அந்த மகிமையில போய் நாம் சேரும்படிக்கு. அல்லேலூயா. அதனால தான் தேவன் சொன்னார், நாம் வர முடியாதபடிக்கு இந்த பொல்லாத பேய்கள் அசுத்தமான காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து இச்சைக்குள்ளாக நம்மை நடத்தி தேவன் அழைத்த அந்த பரம பொருள், அந்த பந்தய பொருளை நாம் மிஸ் பண்ணும்படிக்கு கெடுத்து விடத்தக்கதாக இந்த ஆவிகள் அலைந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் we are living in the midst of evil spirits. They are not good. No, they are not good. The spirits are not good. நல்ல எண்ணம் உள்ள ஆவிகள் அல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு தேடி தேடி அலையுது. அதனால தான் பிள்ளைகளை நாம் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பிறந்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாள் அன்று பலிபீடத்துக்கு கொண்டு வந்து தாய் தகப்பன்மார்கள் அந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். பிரதிஷ்டை பண்ணப்படக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி. எத்தனையோ பேர் வீட்டில் பிள்ளைகள் பிரதிஷ்டை பண்ணப்படாமலே வளர்ந்து கெட்டு போனதுக்கு அப்புறம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தப்பி வந்திருக்குதுங்க. அந்த பிரதிஷ்டை பண்ண நாளில் பண்ணப்படாத அந்த பிறந்த நாள்லேருந்து கிறிஸ்துவை அறிகிற நாள் வரைக்கும் படாத பாடு. அந்த பிள்ளை வருமோ வராதோ எவனுக்கு தெரியும்? ஆண்டவருக்குள்ளே வருமோ வராதோ? எவ்வளவு பாடுகள் பட்டு தான் வர வேண்டியிருக்கிறது. ஆனால் பாக்கியசாலிகள் யார்? தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து பிறந்த கொஞ்ச நாளைக்குள்ளே பலிபீடத்தில் வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டு வளர்கிற பிள்ளைகள் எவ்வளவு பாக்கியசாலிகள். கர்த்தருக்கு நன்றி. கிடைக்கக்கூடாத பாக்கியம் இது. எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல.
நான்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது தான் தேவ கிருபையினால் சந்திக்கப்பட்டேன். அவ்வளோதான் தெரியும். என்னை குட்டி பிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய தாய் கை குழந்தை நான். விஜயவாடாலேருந்து சென்னைக்கு கொஞ்சம் புறப்பட்ட கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தாண்டினொன்று ட்ரெயினில் கிருஷ்ணா பேரேஜின்னு ஒன்று வரும். ஒரு ஆறு, பெரிய நதி மாதிரி ஒன்று போகும். ஆறுன்னு சொல்கிறது காட்டிலும் அது ஒரு நதி. அது பாலம், ரொம்ப எத்தனையோ கிலோமீட்டர்ஸ்க்கு பாலம், அது வழியாக ட்ரெயின் போயிட்டுருக்கு. நான் கை குழந்தை. எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அப்பா ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இந்த ட்ரெயின் ஜன்னல்லேருந்து இவனை தூக்கி அந்த நதியில் போடு. அது எப்படி போடுறதுன்னு சொல்லி எங்கள் அம்மா இருக்க பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு நான் ஒருவேளை இந்த பிசாசுகள் அந்த வேலையை செய்கிறதுக்கு தூண்டி விட்டுருந்தா இன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை நான், வளர்ந்தவன். இந்த ஆவிகளுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். பரம்பரையாய் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் சும்மா புகுந்து இஷ்டத்துக்கு விளையாடிடுச்சு இந்த பேய்கள். அதற்கு பிறகு 2 வயசு இருக்கும், அப்போ சாக தெரிஞ்சேன். என்னுடைய தம்பி ஒருத்தன் செத்து போயிட்டான். மறுபடியும் என்னை காலி பண்ணணுன்ட்டு இந்த பிசாசுகள் ட்ரை பண்ணுச்சு. அந்த கதை உங்களுக்கு சொன்னேன். எங்கள் பாட்டி அந்த டாக்டர் ஐயா காலில் விழுந்து, மட்டா வெங்கடேஸ்வர ராவ் அவர் பேர், காலில் கையில் விழுந்து, ஐயா ஒரு பிள்ளையை பறி கொடுத்துட்டோம் ஐயா, இந்த பிள்ளையை காப்பாற்றுங்க ஐயா. அம்மா நான் என்ன முடியுமோ அதை செய்கிறேம்மான்னார் அந்த டாக்டர். என்ன மருந்து கொடுத்தாரோ என்னவோ, தேவ கிருபை, தேவன் என்னை காப்பாற்றினதுனால. எனக்கு மாத்திரம் இப்படி நடந்ததுக்குன்னு நினைக்காதீங்க. உங்கள் அநேகருக்கு எத்தனையோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. நான் மாத்திரம் அல்ல. பிழைத்து கொண்டேன். அந்த குட்டி பருவத்தில் நான் இருக்கும்போது என்னுடைய தாயார் சூசைட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டார்கள். இனி வாழக்கூடாது. அந்த அளவுக்கு கோரமான சம்பவங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, இவனுக்கு நம்ம இடம் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அந்த டைமில் சூசைட் பண்ண போகும்போது என்னுடைய தாயார் நினைத்தாங்க, இன்றைக்கி நம்ம போயிட்டோம்னா இந்த குழந்தை விஜயவாடாவில் கொஞ்சம் பெரியவனானா அவனை கண்டுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேயே இவன் பிச்சை எடுக்க ஆரம்பிப்பான். பெசவாடா பிச்சை எடுத்து அப்படியே அனாதையாக போயிட்டு எங்கேயோ ஒளிஞ்சே போயிடுவானே அப்படின்னு நினச்சி நாம் அதை செய்யக்கூடாது, இந்த பிள்ளையுடைய லைஃப்பை கெடுக்கக்கூடாது, இவனுக்காக வாழ்கிறேன்னு எங்கள் அம்மா வாழ்ந்தாங்க. இவனுக்காக வாழ்கிறேன். அப்படியே வாழ்ந்து கடைசியில் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது மறுபடியும் சூசைடுக்கு போயிட்டாங்க. போய்த்தான் ஆவேன். இத்தனை முறை எப்படியோ இந்த தண்ணிக்குள்ளே போய் நீச்சல் தெரிஞ்சவன் இங்கே முங்கிட்டு எங்கேயோ எந்திரிப்பான் பாருங்க, மூச்சை பிடிச்சிட்டு, அது மாதிரி மூச்சை பிடிச்சிட்டு எப்படியோ வாழ்க்கையை நடத்தினார்கள். ஒரு நாள் வந்தது, தேவன் அவர்களை தொட்டார். இன்னைக்கு நான் உங்கள் முன்னால் இங்கே நிற்கிறேன். அவன் எவ்வளோ காலி பண்ணணும்னு பார்த்துருக்கான். உங்களில் அநேகருக்கு அப்படித்தான் செய்திருக்கிறான். லைஃப் ஸ்பாயில் ஆகிடணும், உங்கள் பிள்ளைகள் அப்படியே நாசமாய் போயிடணும். பரலோகத்தின் தேவன் நம்ம பிள்ளைகள் மேலே கண்ணு வைத்தார். கண்ணு வைத்ததுக்காக நான் தேவனை எவ்வளவு சத்தம் வேணாலும் நான் போடுவேன். நான் ஆண்டவருக்கு நன்றி. நம்முடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய கண் பட்டதுக்காக நான் எவ்வளவு சத்தம் வேணாலும் நான் போட்டு நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இந்த வாழ்க்கையில் ஒன்று கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னன்னா, பரம தேவனுடைய கண்கள் நம்முடைய குடும்பத்தின் மேல் விழுகிறது தான். அவருடைய முகப்பிரகாசம் நம்மேல் விழுகிறது தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பேய்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தான் சொல்லிட்டார்ல, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வளவு ஒரு நல்ல இடத்துக்குள்ள வந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம வாசலை திறக்கக்கூடாது. அதுதான் சத்தியம். அல்லேலூயா.
ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதின வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு அனுபவம், ருசி கண்டவன், எல்லாத்தையும் ருசி பார்த்தான். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட பிறகு தலைகீழா போயிடுச்சு வாழ்க்கை. அவன் தலைகீழா போனதுக்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. தன்னை குறித்து தானே பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறான், வாசிக்காதீங்க, நானே சொல்லிடுறேன். யூதனுக்கு பிறந்த யூதன்ங்கிறான். அம்மாவும் யூதன், அப்பாவும் யூதன், அப்பதான் பிறக்கிறது யூதன். இதுக்கு பேர் தான் யூதனுக்கு பிறந்த யூதன். அந்த நாட்டில் அந்த காலங்களில் கிரேக்கர் தகப்பன் இருப்பார்கள், யூத ஸ்திரீகள் இருப்பார்கள். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, பிறக்கிறது யூதனா இருக்கும். இந்த மாதிரி கலப்பட ஆனவங்களை சமாரியர்கள்ன்றான். கலப்பட கேஸெல்லாம் சமாரியர்கள்பாங்க. இதனால சுத்த யூதர்கள் சமாரியர்களை என்ன செய்ய மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் ஒன்று சொன்னேன்னா வாய் கூசும் எனக்கு, கொஞ்சம் கேளுங்க. வேசி பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள் சமாரியர்களை. அவர்களும் யூதர்கள் தான். சமாரியர்களை, கலப்படமான சமாரியர்கள் வேசி பிள்ளைகள்னு சொல்லிட்டு பக்கமே வரமாட்டாங்க. அதை தான் அந்த அம்மா கேட்டுச்சு, நீர் யூதனா இருக்க, எங்கள் மேல இவ்வளவு பெரிய கெட்ட பேர் இருக்குது, நீர் எங்கள்கிட்ட வர்றதே, எல்லைக்குள்ள வர்றதே ஒரு பெரிய பாவம். உங்களை பொறுத்த மட்டும் என் கையால தண்ணி கேட்குறீங்கன்னா உங்க யூதர்கள் உங்களை என்ன சொல்லுவாங்க, திருப்பி ஏற்றுக்கொள்வாங்களா தெரியலையே, என்னையா இது. அப்போ ஒன்று பவுலுக்கு எந்த ஒரு வைராக்கியம், நீ ஒருவேளை மாம்சத்தில் பவுலானவன் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து சமரிய ஸ்திரீ இடத்துல போய் கிணத்துக்கிட்ட போய் தண்ணி கேட்கிறத சவுல் கண்டிருந்தான்னா, அவர் போய் இப்போ சமரிய ஸ்திரீட்ட தண்ணி கேட்கும்போது இந்த சவுலுங்கிறவன் பார்த்தான்னா, அந்த டிராமாவும் நான் தான் போடணுமா? என்ன பண்ணிருப்பானோ? கல் எடுத்து மண்டையில போட்டிருப்பானா, இல்ல கிணத்துக்குள்ள தள்ளி இருப்பானா? அப்ப இவன் தன்னை குறித்து சொல்றான், யூதனுக்கு பிறந்த யூதன், வடிகட்டின ஃபில்டர்டு ஜூ. ஃபில்டர்டு யூதன்டா டே, என்கிட்ட பக்கத்துல வர முடியாது. அப்புறம் சொல்றான், கமாலியல் பாதத்துல படிச்சவனுக்கு கரைச்சி குடிச்ச ஜூடைசத்தை கரைச்சி குடிச்சவன். அப்புறம் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், ஆத்தாக்கும் பென்யமீன் கோத்திரத்தான் அப்படிங்கிறான். எந்த மீனோ அது? வஞ்சர மீன் தான் நமக்கு தெரியும், பென்யமீன் தெரியாதப்பா. அவ்வளவு வைராக்கியம் பாராட்டிட்டு தன்னை சொல்றான், இவ்வளவும் பேசிட்டு சொல்றான், எல்லாமே குப்பையும் நஷ்டமாக இவருக்கென்று எண்ணினேன். அப்படி செய்யறதுக்கு என்ன நடந்தது? தரிசித்தது மாத்திரம் அல்ல. நான் இப்போ சொன்னதுனால டப்புன்னு அந்த ஆன்சரை சொல்லிட்டீங்க. அதல்ல, அது உண்டு, அதில் தலைகீழ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, நான் எதை செய்யணும் என்று நினைக்கிறேனோ அதை செய்ய முடியாமல் போகிறது, எது செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ எனக்குள்ளே அவ்வளவு கற்று அறிந்திருந்தாலும் கூட எனக்குள்ள இன்னொரு பிரமாணம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். பாவ பிரமாணம் ஒன்று இருக்குது, இதுல இருந்து என்னால் விடுதலை ஆக முடியல. ஓ அன்ட்டு மீ, ஐயோ நிர்பந்தமான மனுஷன்னா. எனக்கு இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை தருகிறவன் யார்? நீ என்னமோ பெருசா பெஞ்சமீன் வஞ்சர மீன்லாம் சொல்லிட்டு இருக்கிற, யூதனுக்கு யூதனுங்கிற, அதுங்கிற இதுங்கிற. இல்லை டே, இதுல இருந்து நீ விடுதலை பெற முடியலடா, எனக்கு வேற எவனும் சொல்லி கொடுக்கறதுக்கு வழியும் இல்லை, யாருதான் முடியவே முடியாது. இதுல இருந்து வெளியில வர முடியாது. டே, நீ எவ்வளவு பெரிய பிஸ்தாவா இருந்துக்கோ, ஒருத்தரால தான் முடியும். நியாயப்பிரமாணத்தின் சாபத்து நின்று நீங்கள் எவைகள்னால் முடியாது, இவராலே பாவ மன்னிப்பு உண்டு என்றும் இவராலே விடுதலை ஆவீர்கள் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கடவுதுன்னு அடிச்சானே பாருங்க தைரியமா. அதர்வைஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு கம் அவுட் ஆஃப் த பாண்டேஜ் ஆஃப் த லா. நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர எவனாலும் முடியாது. கற்று தேறின வேதபாரகனா இருக்கலாம், பைபிள் காலேஜுக்கு போய் பிஸ்தாவா இருக்கலாம், துன்பப்படுத்தலாம். உனக்கு விடுதலை வேணும்னா இவரை நீ சந்திச்சே ஆகணும், இல்லை இவர் உன்னை சந்திச்சே ஆகணும். 2ல் 1 சொல்லுங்க. இது மாத்திரம் கர்த்தர் இயேசு ஒரு மனுஷனை சந்திச்சு விசிட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி
யார் மாதிரி? யார் மாதிரி? உங்களுக்கு இப்போ சொன்னதுதான் தெரியும். நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு போங்க. நிக்கோடேமஸ் மாதிரி, நிக்கோதேமு மாதிரி. நிக்கோதேமு ராத்திரியோட ராத்திரியா போய் என்ன பண்ணிட்டான்? களவாணி பையன் தான் ஒரு விதத்துல. சந்திக்க போயிட்டான். என்னையா எப்படி தெரிஞ்சுக்கணும்? நிறைய அவனுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்குது. என்ன தெரிஞ்சுக்கணுமே, இவரை பார்க்கணுமே. இல்ல சகையு மேல போய் எட்டி பார்க்க போன மாதிரி. ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கணும். இவன் 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 தகராறு பண்ணணும்னே போகும்போது இவன் போய் பார்க்கறதுக்கு பதிலா அவர் தேடி, ஏன்னா கொஞ்சத்துல டமஸ்குக்கு போய் இவன் பத்த வச்சுட்டான்னா அது என்ன ஆகும்? இவனை இங்கேயே பிடிக்கணும்னு குதிரை ஒரு எத்துனார் பாருங்க. அது அந்த பக்கம் விழுந்து, இவன் இந்த பக்கம் விழுந்து, கையிலாக கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. ஐயாப்பா தூக்கி போட்டு யானை தூக்குங்கடா என்ன. ஒன்றும் தெரியல. நேர அரபி தேசத்துக்கு போயிட்டான். 3 years 3 வருஷம். என்னென்னலாம் என் ஆண்டவரோடு பேசியிருப்பானோ எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எழுதப்படவும் இல்லை. 3 years ஒரு மனுஷன் இயேசுவோட கூடவே இருந்து ரகசியங்களை பேசி எந்த ஊழியத்துக்கும் வெளியில வராம உட்கார்ந்து இருந்தான். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர். அந்த மறைவுடைய ரகசியங்கள் மகத்துவம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 5 நிமிஷம் ஜெபிக்க முடியல நம்மளால. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு என்னமோ 5 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு உங்களுக்கு. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளே எவ்வளவு குறைவா இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நேரா சொல்லிட்டான், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நான் என்ன செய்யல, யோசனை இன்னும் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சது எதுக்குடா அவ்வளவு அப்பமும் குப்பையுமா எண்ணிட்டு கடைசியில் தலையை கொடுத்துட்டு மறிச்சான். மாற்றிடம் சந்தோஷமா சிரிச்சிட்டு ரட்சிப்பின் சந்தோஷம் பொங்க தலையை கொடுத்தான். வர்றேன்ட்டு வந்தான். அது வேற சொல்லிட்டு போறான் பிலிப்பி ஜனங்களுக்கு, எப்பா நான் மேல இருக்கிறது எனக்கு லாபம், கீழே இருந்தா உங்களுக்கு லாபம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்றோம்ல இந்த சபையில், இல்லை? காக்கா குருவி கதையை கற்றுக்கொள்றதுக்கு பதிலா இது தாங்க கற்றுக்கொள்ளணும். மேலே போனா எனக்கு லாபம், கீழே இருந்தா உங்களுக்கு லாபம். ஆனால் நான் மேலே போறது தான் இப்போ விரும்புகிறேன். ஏன்னா ஆஹா ஆஹா மகிமை. ஏன் இப்படி சொல்றாருன்னா, ஐயா ஏற்கனவே ருசி கண்ட பூனை. எங்க இவர் எங்க ருசி கண்டாரு? குதிரை ஞாபகம் வரணும். அங்க பார்த்தாரு, அவரை பார்க்க முடியல. அவன் என்ன நினைச்சிருப்பான்னா, இயேசுன்னு அவர் மாதிரியே அப்படியே இருப்பார் போல, நம்ம பார்த்துடலாம் அப்படின்ட்டு. பார்க்க முடியாதுரே. அதுக்கப்புறம் 3 வருஷம் பேசினதுக்கு அப்புறம் அவன் சொல்லியிருப்பான், எனக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்குது, என்னால் வெளியில் வர முடியல, ஏசையா நீர் தான் எனக்கு உதவி செய்யணும். இப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பார், உன்னுடைய பாவங்களை நான் சிலுவையில் சுமந்து கொண்டேன், தீர்த்துட்டேன், என் கிருபை உனக்கு போதும், பாவங்கள் மன்னிக்கிறேன். 3 வருஷத்தில் என்ன சம்பாஷணை நடந்ததோ எனக்கு பட்டுன்னு ஃப்ரீ ஆயிட்டான். இது வரைக்கும் வந்தேன், இதுக்கு மேலே என்னால் வர முடியல. ஆனால் இதுக்கு மேலே நான் போகணும்னா வரவேண்டியவர், சந்திக்க வேண்டியவர் என்னை சந்தித்தால் ஒழிய, அவர் அதை தகர்த்து போட்டால் ஒழிய, அந்த பாவ பிரமாணத்தை தகர்த்து போட்டால் ஒழிய இனிமேல் என்னால் அது மேலே வர முடியாது. என்ன கமாலியலா இருந்தாலும் அதுக்கு மேலே என்ன முடியல. இவர் அதை எனக்கு செய்தார், இதை யாரும் செய்ய முடியாது. ஆகமங்களிலே எழுதியிருக்கிறவரை கற்றுக்கொண்டேனே ஒழிய ஆகமங்களில் இருக்கிறவரை கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகமங்கள் புகழ் வேதானம் எல்லாம் பாடுவோம், எல்லாரும் பாடுவோம், நல்ல கைதட்டி பாடு. நாதானமோ நமோ ஆயர் வந்தனை செய்பாதானமோ நமோ ஆயர் வந்தனை செய்பாதானமோ நமோ ஆயர் வந்தனை செய்பாதானமோ நமோ மனுவேயேலா மாக மண்டல விலாச நமோ நமோ
பந்தியினுலாசா நமோ நமோ மாக மண்டல விலாசா நமோ நமோ மேக பந்தியினுலாசா நமோ நமோ வான சங்கம விஸ்வாசா நமோ நமோ வான சங்கம விஸ்வாசா நமோ நமோ வான சங்கம விஸ்வாசா நமோ நமோ மனோவேலா நாகவிம்பம் உயிர் கோலா நமோ நமோ காக மும்பணி சைசீலா நமோ நமோ நாக பிம்பம் உயிர் கோலா நமோ நமோ காக தனி சைசீலா நமோ நமோ நாடும் அன்பர் அனுகூலா நமோ நமோ நாடும் அன்பர் அனுகூலா நமோ நமோ நாடும் அன்பர் அனுகூலா நமோ நமோ மனோவேலா ஆகமங்கள் பூஷ் ஆக எல்லாரும் பாடலாம். ஆயர் வந்தனை செய்பாதா நமோ நமோ ஆயர் வந்தனை செய்பாதா நமோ நமோ மனோவேலா. இந்த ஆகமங்கள்ல எழுதினவரை குறித்து தான் நான் படிச்சேனே ஒழிய அந்த ஆகமங்களில் எழுதினவர் என்னை சந்திக்க வந்தாரோ. ஆனந்த ஞான சொரூபா நமோ ஆனந்த ஞான சொரூபா ஆனந்த ஞான சொரூபா நமோ ஆனந்த ஞான சொரூபா ஆனந்த ஞான சொரூபா கணங்குள் மகிமையின் கர்த்தாவே பாத்திரனே திர பர்த்தாவே கணங்குள் மகிமையின் கர்த்தாவே காத்திரனே திர பர்த்தாவே நரர் காண வந்தாரே வரண்ணரர் காண வந்தாரே நரர் காண வந்தாரே வரன் நம்மை காண வந்தாரே கருணாகர தேவா தேவா ஆனந்த ஞான சொரூபா ஆனந்த ஞான சொரூபா நமோ ஆனந்த ஞான சொரூபா பந்தம் துயரம் தீர்த்தாரே பாவத்தை சாபத்தை ஏற்றாரே பந்தம் துயரம் தீர்த்தாரே பாவத்தை சாபத்தை ஏற்றாரே எம்மை பார்க்க வந்தாரே மரணால் எம்மை பார்க்க வந்தாரே நம்மை பார்க்க வந்தாரே மரணால் நம்மை பார்க்க வந்தாரே பரமாதிக்கத்தோரே தோரே ஆனந்த ஞான சொரூபா ஆனந்த ஞான சொரூபா நமோ
பெருமானே, ஆடுகளுக்குரிய கோனே, ஆரண காரண பெருமானே, நரர் கண்பு கூர்ந்தாரே, பரனு நரர் கண்பு கூர்ந்தாரே, அன்பு கூர்ந்தாரே, நரர் அன்பு கூர்ந்தாரே, கிருபாசன தோனே தோனே ஆனந்த ஞான சுரூபா, ஆனந்த ஞான சுரூபா நமோம், ஆனந்த ஞான சுரூபா, ஆனந்த ஞான, ஆனந்த ஞான சுரூபா, ஆனந்த ஞான சுரூபா, ஆனந்த ஞான சுரூபா. ஏன் நம்ம இப்படி பாடி ஏன் தேவனை மகிமைப்படுத்தினால் என்ன தப்பு? அல்லேலூயா. அப்போ அவன் நினைச்சது என்னன்னா, அவனுடைய அனுபவம், யாராலையும் இதை செய்ய முடியலையே, நான் கற்றுக்கொண்டதுதான் ரொம்ப பெரிய இதுன்னு நினைச்சு எல்லாரையும் அந்த மார்க்கத்தாரை கொலை செய்யணும்னு பார்த்தேன். ஆனால் அதே ஆகமங்களில் எழுதியிருக்கிறவர் தான் இவர் என்று நான் அறியாமல் இருந்தேன். கண் குளிர நான் அதை கண்டேன். அல்லேலூயா. கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன், என் கண் குளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன், என் கண் குளிர. பெத்தலேம் சத்திர முன்னணையில், பெத்தலேம் சத்திர முன்னணையில், உற்றோருக்கு உயிர் தரும் உண்மையாம் என் ரட்சகனை, உற்றோருக்கு உயிர் தரும் உண்மையாம் என் ரட்சகனை கண்டேன், என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன், என் கண் குளிர. தேவாதி தேவனை தேவாசனை, தேவாதி தேவனை தேவாசனை, ஓயாது சொத்தரிக்கும் ஒப்பு நிகரற்றவனை, ஓயாது சொத்தரிக்கும் ஒப்பு நிகரற்றவனை கண்டேன், என் கண் குளிர கர்த்தரை இன்று கண்டேன், என் கண் குளிர. மன்னோர் இருள் போக்கும் மாமணியை, மன்னோர் இருள் போக்கும் மாமணியை, விண்ணோரம் வேண்டி நிற்கும் விண்மணியை, கண்மணியை, விண்ணோரம் வேண்டி நிற்கும் விண்மணியை, கண்மணியை கண்டேன், என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன், என் கண் குளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன், என் கண் குளிர. இது அவன் கண்ட பிறகு அவன் பாடியிருப்பான். தேவனை கண்டவர்கள் அவர்கள் பாடுகிற பாட்டு என்னன்னா, கண் குளிர அவரை பார்த்தேன், கண் குளிர
ஒரு நாள் அங்கே போய் பரலோகத்தில் இதை பாடத்தான் போகிறோன்னு நினைக்கிறேன். அப்பா உங்களுடைய கண்குளிர நான் பார்த்துருக்கிறேன், நான் பார்த்து கொண்டே இருக்கலாம். பரலோகத்துக்கு போனவங்க சொல்கிறாங்க, எந்த மூலையில் போனாலும், எங்கே சுற்றினாலும், எங்கே தலையை சுற்றினாலும் என் ஆண்டவரை பார்க்கலான்ட்டு, இயேசுவை பார்க்கலான். மகிமையின் தேவன், அந்த மகிமைக்கு பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை கர்த்தர் தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அந்த பரலோக பாக்கியத்தை இழந்து போகக்கூடாது. அவனுக்கு பொல்லாங்கனுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கை நாசமாக போச்சு. கிருபையாய் கர்த்தர் திருப்பினார். இன்னைக்கு ஒரு சவுல் என்கிற ஒரு மனுஷனை பவுலாக்க தேவன் நமக்கு தராவிட்டால், சபைக்கு திருச்சபைக்கு அவனை கர்த்தர் கொடுக்காவிட்டால், ஊழியத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம என்ன கற்றுக்கொண்டிருப்போம்? நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவ்வளவு பரம ரகசியங்களை தேவன் எனக்கு அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறான். He revealed the mysteries to me. இன்னைக்கு இதுதான் நம்ம பிரசங்கம் பண்ணணும், இதுதான் நம்ம அறியணும். புரியுதா உங்களுக்கு? இதில் தான் நாட்டம் ஜாஸ்தி ஆகணும், இதில் தான் கொண்டாடணும், வேதத்தில் கொண்டாடணும், சத்தியத்தில் கொண்டாடணும். உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். எல்லாம் ஜெயிச்சு அவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும். தேவ ஜனமே, திடன் கொள்ளுங்க, உற்சாகம் கொள்ளுங்க. நம்முடைய தேவன் மகிமையின் தேவன், மாசற்ற மகிமையின் ராஜா, மகத்துவ ராஜா. எக்காரணத்தை கொண்டு அவனுடைய பொல்லாங்கனுடைய சரக்குகளையோ அவனுடைய பக்கமே போகக்கூடாது. ஒரு கங்கணம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல சபதம் எடுத்துட்டு போகலாம், குருடாயிட்டான முடியல, கையில் கொடுத்துட்டு எவனோ கூட்டு போகிறான். அவனை எங்கடா போக? போ அனனியான்னு ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட தரிசனம் பண்ண. அவன், ஆண்டவரே, இந்த பொல்லாத பாவி கொடும்பாவி இல்லவா, ஊர் உலகத்தில் எல்லாரையும் நம்ம மார்க்கத்தாரெல்லாம் சிறை பிடிச்சி கொண்டு போய் கொலை பண்ணு, இவனையா எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க? பேசாத, அவன் தான் வர்றான், உன் வீட்டுக்கு வர்றான், என் வீட்டுக்கு வர்றான், வரட்டும். ஆனால் என்ன எப்படி வருவான் அதெல்லாம் இப்போ கண்டுக்காத, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் சவுலே எல்லாம் பிரசங்கம் பண்ணார். தைரியம் வந்துட்டுல, இப்போ ஆண்டவர் பேசணுன்னே தைரியம் வந்துருச்சு. அப்போ கண்ணிலேருந்து அப்படியே செதில்கள் போல உடனே ஞானஸ்நானம் பெற்றான். தைரியமாய் ஜபாலயங்களில் போய் கிறிஸ்துவே ரட்சகர், என்னை விடுதலையாக்கின தேவன், இதுக்கு தாண்டா காத்திருந்தேன். இந்த விடுதலை பெற முடியலன்னு என் உள்ளத்தின் அடி மனசில் எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. யாரும் எனக்கு சகாயம் பண்ண முடியல. ஆனால் நான் கற்றுக்கொண்ட வேதத்துக்கு புறம்பா இவர் தன்னை தேவன் என்று சொல்லிக்கொண்டு பிதற்றுகிறார் என்று நினைச்சு அவரை அழிக்கணும்ன்று நாம் போன அவர் மார்க்கத்தார. இன்னைக்கு இவர்தான் விடுதலை தருகிற நாயகர் என்று தெரியாமல் இருந்தது, இவர்தான் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. அல்லேலூயா, இவர்தான் என்று எனக்கு தெரியல. கிடைச்சது. அப்பா, இனி என்ன இருக்கு என் வாழ்க்கையில? என் பட்டம், பதவி, பெண்ய மீன், வஞ்சர மீன், எறா மீன், வவ்வால் மீன் எல்லாம் அவர்கிட்ட நான் விட்டுறேன். அல்லேலூயா. எதிர்ச்சு ஜெபிக்கலாமே. நமதாதி பிதாவின் திருப்பாலரவர், ஆதி பிதாவின் திருப்பாலரவர், அனுகூலரிவர், மனுவேலரிவர், அனுகூலரிவர், மனுவேலரிவர், சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, இவர்தான், இவர்தான், இவர்தான்.
கிருபையின் ஒரு செயறிவர், நேய கிருபையின் ஒரு செயறிவர், பரமராயறிவர், நமதாயறிவர், பரமராயறிவர், நமதாயறிவர், சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து. இவர்தான், இவர்தான், இவர்தான் அருள் ஆனந்த மோட்ச வழி காட்டினாரே, அருள் ஆனந்த மோட்ச வழி காட்டினாரே, நிலை நாட்டினாரே, முடி சூட்டினாரே, நிலை நாட்டினாரே, முடி சூட்டினாரே, சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து. மெய்யாகவே மேசியாவுமே, மெய்யாகவே மேசியாவுமே, நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே, நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே, சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து. இவர்தான், 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 சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து. இவர்தான், இவர்தான், இவர்தான். ஆமென், ஹல்லேலூயா. இவர்தான். ஒரே ஒரு காரியம் சபைக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த விதத்தில் அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். வாலிப செல்வங்கள், இன்னொரு வாலிபர் கூட்டம் நான் அரேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மகிமையின் தேவனை ஒரு செகண்டு தரிசித்தால் தலைகீழாய் மாறிடும் நம்ம உலகம், நம்ம வாழ்க்கையே அப்படி மாறிடும். அவன் சொல்லிட்டான், நான் மேலே போகிறது எனக்கு ஆசை, உங்களோடு இருந்தால் உங்களுக்கு நன்மை. இந்த ரெண்டில் நான் எதை தெரிந்து கொள்ளணும்னு எனக்கு தெரியல, என்னை விட்டிங்கன்னா நான் மேலே போயிடுறதா எனக்கு விரும்புகிறேன். சரி, கொஞ்ச காலம் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி இருந்தான். ஒரு கட்டம் வந்தது, அவன் சொல்லிட்டான், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொன்னான். கேரண்டியா சொன்னான். எவ்வளவு சந்தோஷமா சொல்லியிருப்பான். என் தேகம்னா சரீரம், இந்த சரீரத்தை விட்டு நான் பிரியும் காலம் வந்து. இன்னைக்கு நிறைய பேருக்கு சரீரத்தை விட்டு பிரிய போறோம்னாலே ஒரு பயம் வரும், மரண பயம் வரும். ஐயோ நான் போயிடுவேனா, ஐயோ நான் சேர்த்து வச்சது போயிருமேடா, ஐயோ என் பிள்ளைகள் என்னவாங்க, என் குழந்தைகள் என்னவாங்க, இதான் என் வீடு என்னாச்சு, அது என்னாச்சுன்ட்டு. எந்த மனுஷனுக்கும் ஒரு பக்குன்னு இருக்கும். ஆனால் இந்த மனுஷன் சொல்லுகிறது என்ன, மகிமையில் போனதுக்கு அப்புறம் தான் நான் மகிமையின் தேவனை தரிசிக்கணும்னு எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் நேர மாம்சத்தில் வந்த இயேசுவை தரிசிக்காமல், நான் மாம்சத்தில் வந்து மகிமைப்பட்ட, மகிமையில் சென்ற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நான் மாம்சத்தில் இருக்கும்போதே அவரை கண்டேன். நம்மெல்லாம் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல. இப்போ நம்ம பாக்கியம், நம்ம மாம்சத்தில் இருக்கோமா, எப்படி இருக்கோம்? இல்லை ஆவியில் இருக்குமா? மாம்சத்தில் இருக்கோம். இந்த மாம்சத்தில் இருக்கும்போது நான் மாம்சத்தில் வந்த இயேசுவையும் பார்க்கல, மகிமைப்பட்ட இயேசுவையும் பார்க்கல. நாம் அவரை பார்க்கணுன்னா ஒன்னே ஒரு சான்ஸ் என்ன, ஒரே ஒரு மெத்தட் என்ன, ஒன்று நாம் மரிக்கணும், இல்லாவிட்டால் அவர் வரும்போது மறுரூபமாகணும். இந்த ரெண்டில் ஒன்று. இந்த மறுரூபம் ஆயிட்டு நம்ம நேராக கண்களை வச்சு பார்க்கறது யாருன்னா, உயிர்த்தெழுந்த மகிமையில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை.
ஆனா அவனுக்கோ அவன் மாம்சத்தில் இருக்கும்போதே அவன் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துட்டான். அதனால இந்த உலகத்தின் மேன்மை அந்த காட்சிக்கு பக்கத்துல வருமா, இல்ல வர விடுவானா? பதில், வர விடுவானா? அதுக்கு முன்னால எதுவுமே நிக்கலையே. டெம்பரரியா இந்த உலகத்துல இருக்கிறோம். sojourners in this world, பிரயாணிகள், யாத்ரீகளை போல இருக்கிறோம். எதுவுமே நம்மோடு வருவதில்லை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். தேவன் நமக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு சில காரியங்களை கொடுத்தால் சந்தோஷப்பட்டு அதை அனுபவிப்போம். ஆனால் அதிலே மூழ்கி மகிமையின் தேவனை பார்க்க முடியாத கண் சொருகி போன குருடர்களாய் இருக்கக்கூடாது. வேஸ்ட். எனவே அப்பா, இந்த மகிமையை நான் மிஸ் பண்ணக்கூடாதுப்பா. அதுக்குன்னு என்னை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன். அப்பா, அவனுக்கு இடமே, என் வாழ்க்கை அவன் கண்ட்ரோல்ல போகவே விட மாட்டேன். சை, எவ்வளவு சீப்பா இருக்குது. இவன் இவ்வளவு சீப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. எப்ப தெரியுதுன்னா, தேவ மகிமை கண்ட பிறகுதான் தெரியுது அவன் எவ்வளவு சீப்புன்னு. அந்த குடி எவ்வளவு சீப்புங்கிறது தேவ மகிமை கண்ட பிறகுதான் தெரியுது. அந்த விபச்சாரம் எவ்வளவு சீப்புன்னு நான் தேவ மகிமையை கேள்விப்பட்டு கண்ட ஆவியில் இன்னைக்கு கண்டுட்டோம்ல. இன்னைக்கு இந்த சர்வீஸ்ல என்ன உங்க டெஸ்டிமனி என்ன, உங்க சாட்சி என்ன? ஆவியில பார்க்கல, பிரசங்கம் கேட்கும்போது தேவ ஆவியில நம்ம அது பார்க்கல. தேவாவியானவர் உதவி கொண்டு அவருடைய மகிமை அல்லேலூயா, அதுவே நமக்கு இவ்வளவு இனிமையா இருக்குதுன்னு அவரை கண்டுட்டா அவ்வளவுதான். ஒண்ணு வேண்டாயான்ட்டு இங்க உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே கிடப்பான் 100 நாள். அவரை கண்டுட்டா அவ்வளவுதான். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றிப்பா. ஒரு நல்ல சுத்திகரிப்போடு நாங்கள் போகிறோம்ப்பா. இனி எங்கள் உள்ளங்கள் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நன்றி பிதாவே. தொடர்ந்து எங்களை நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உயிர்த்தெழுந்த மகிமையின் பாப்பா பாப்பா பா ஒருவரும் சேரக்கூடும். ஓலா ரதாரா பௌஷா பாரா ரதாரா பாக்கா பாடா தரா ஸ்ரீகா தரா பாக்கா. ஓ மகிமை 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 பலகாதாரா பௌஷே லபஹதரா. Glorious Jesus, glorious Jesus, wonderful Jesus, wonderful, mighty, mighty, mighty God, the risen Jesus Christ of Nazareth, the risen Christ, the Alpha and Omega, Alpha and Omega, the beginning and the end. Mighty God, mighty God, pour out thy spirit upon thy people, Lord. Pour out thy spirit upon thy people, Lord. வல்லமையுள்ள ஆவியானவர் இறங்குவாராக. ஏகாபாதாரா ஷேடதாரா இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு மேலும். நான் சர்வீஸை முடிக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசி என் ஆத்மாவை போட நினைச்சேன். என் தேவனோ he took over, he took over. ஏகபாபா கேபலபாபா தரே ஷேடலபா காபா, he took over. தேவன் சர்வீஸை கையில் எடுத்து இருப்பான். கையில் எடுத்து மை கப் ரன் தோபா, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஒவ்வொருவரோட பாத்திரம் தலைகீழாய் மாற்றக்கூடிய தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். வாலிப பிள்ளைகள் மேல் இறங்கட்டும், வயோதிபர்கள் மேல் இறங்கட்டும், நடுத்தர வயதுள்ள மக்கள் மேல் இறங்கட்டும், ஸ்திரீகள் மேல் இறங்கட்டும். அப்பா இறக்குங்கப்பா, இறக்குங்கப்பா. அந்த மகிமையை கொஞ்சம் எங்களுக்கு காட்டுங்கப்பா, அந்த மகிமையை கொஞ்சம் காட்டுங்கப்பா. தகப்பனே 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 அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன், அந்த ஒரு நிமிஷம் காட்டுங்கப்பா, ஒரு நிமிஷம் கண்களை திறங்கப்பா, ஜனங்களுடைய கண்களை திறங்க. இன்னும் ருசி பார்க்கட்டும். இந்த இடத்தை விட்டு நான் போகவே பிடிக்கலைங்கிற அளவுக்கு அப்பா நீங்க சந்திங்க, விசிட் பண்ணுங்கப்பா. The visitations of God are going to be mighty.
நன்றி தகப்பன், நன்றி 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 நன்றி. Let the wind of God blow in this place. Let the wind of God, hallelujah, hallelujah. Get filled, my brother and sister. Get filled get drunk in the Holy Ghost. நன்றி தகப்பனே. ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். பாவத்தை குறித்ததான பாவம் செய்ய ஆசைகள் சுட்டெரிக்கப்பட்டு போகட்டும். பாவம் செய்யணுங்கிற ஆசை இனி வராமல் இருப்பதாக சுட்டெரித்து போடுவீராக. தேவ அக்கினி சுட்டெரித்து போடுவாராக. அதை குறித்து எண்ணங்களே இனி வராதபடிக்கு திருச்சபையில கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மாலே எதுதான் முடியாது தகப்பனே? எல்லா ரோகங்களையும் வியாதிகளையும் சாபங்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்த நல்ல தேவன் இனி அந்த பக்கமே போகாதபடிக்கு மகிமையின் தேவன் பக்கமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் திருப்புவீராக, திருப்புவீராக, திருப்புவீராக. தேவ வல்லமை அவர்களை இழுக்கட்டும், தேவ மகிமை அவர்களை இழுக்கட்டும். ஒரு காந்தமானது இரும்பை இழுக்கிறது போல் இழுத்துக் கொள்வீராக. தகப்பனே, தகப்பனே, நன்றி நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்று வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமையினால் நிரப்புவீராக அப்பா. நீ நிரப்பி அப்படியே அனுப்புகிறதற்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவரதை டேக் ஓவர் பண்ணி கர்த்தரங்களுக்கு நடத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஆனந்த மகிழ்ச்சியோடு உம்முடைய பிள்ளைகள் திரும்ப வீடுகளுக்கு செல்லட்டும். அப்படியே நீ செய்து போட்டதுக்காக நன்றி. உம்முடைய ரத்தத்துக்குள்ளாய் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து விடுகிறேன், உம்முடைய ரத்த கோட்டைகளை கொண்டு வந்து விடுகிறேன். தேங்க்யூ டியர் லார்ட். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரெண்டு கைகளையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, தலைகளை மேலே உயர்த்தி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய முகத்துக்கு நேராக உயர்த்தி ஆசீர்வாதம் பெற்று ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு கடந்து செல்வோம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட நம்முடைய உயிர்த்தெழுந்து மகிமைக்குள் இருக்கக்கூடிய மகிமையின் தேவனாம் இயேசு கிறிஸ்து என்னும் நம்முடைய அன்பு இரட்சகரும் நேசரும் ஆகிய கர்த்தர் வரும் வரைக்கும் இருப்பதாக. ஆமென் அண்ட் ஆமென். என் ஆத்துமாவே, ஆமா கரெக்டுங்க, என் ஆத்துமாவே அப்படிதாங்க, ஆமாங்க அப்படிதாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் தம்முடைய முகப்பிரகாசத்தை உங்கள் மேல் வீச பண்ணுவாராக. மகிமையின் தேவனை நீங்கள் தரிசிப்பீர்களாக. எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்களாய் இருந்து ஜெயங்கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you. ஆமென் ஆமென்.